இன்றைக்கி நம்ம BYD காரில் எக்ஸ்ட்ரீம் லெவல் பேட்டரி செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7% தான் இருக்குது. உங்களுக்கு 32 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு காட்டுது. ஆக்சுவலாக நம்ம போக வேண்டியது 25 கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்மளை ஏசி போட்டு கண்டிப்பாக போய் சேருமா இல்லை சேராதா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். செம்ம ரிஸ்க்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% தான் பேட்டரி, 25 கிலோமீட்டர் தான் போகும் அப்படின்னு காட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் 21 கிலோமீட்டர் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திக் நிமிடங்கள் மாதிரி இருக்குது. 4% பேட்டரி, 21 கிலோமீட்டர் தான் போகும்னு காட்டுது. 16 கிலோமீட்டர் போக வேண்டியது. ஸோ 3% 16 கிலோமீட்டர் தான் போகும்னு காட்டுது. 12 கிலோமீட்டர் போகணும். 3% 14 கிலோமீட்டர் போக வேண்டியது 9.3. ரொம்ப ரிஸ்கில் போயிட்டு இருக்குதுங்க. 2% தான் 10 கிலோமீட்டர் தான் போகும்னு காட்டுது. நம்மளுக்கு 5.9 6 கிலோமீட்டர் போகணும். ஸோ இப்போ பேட்டரி பாருங்க, ஒரே ஒரு சதவீதம் தான் இருக்குது. 7 கிலோமீட்டர் தான் போகும் அப்படின்னு காட்டுது. நம்ம போக வேண்டியது 2.3 கிலோமீட்டர். வண்டி 5 கிலோமீட்டர் தான் போகும்னு காட்டுது. 1% தான். நம்ம இன்னும் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே வீட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. 0% 2 கிலோமீட்டர் போகும்னு காட்டுது. அப்படியே ஏசியை போட்டு அப்படியே விட்டுருக்கேங்க. எவ்வளோ நேரத்தில் இது மொத்தமாக ட்ரைன் ஆகுதுன்னு பார்க்கலாம். வண்டி எடுத்துன்னு நிறுத்தி 36. ஸோ வண்டி எடுத்துன்னு நிறுத்தந்து 3:50க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4:37 ஆகுது. கிட்டத்தட்ட 47 நிமிஷம் ஆகுதுங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு கம்ப்ரஸர் வந்து கட் ஆகிடுச்சு. ப்ளோயர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் ப்ளோயரை நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வண்டியை வந்து கியரில் வந்து எங்கேஜ் பண்ண முடியல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வண்டி எந்த கியரில் எங்கேஜ் பண்ண முடியல. விச் மீன்ஸ் பேட்டரி வந்து உங்களுக்கு ரிசர்வ்டு மோடில் வந்து போயிடுச்சு. உங்களுக்கு ரிசர்வ் மோடில் போனால் கூட உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த 0 வந்து உங்களுக்கு ஆக்சுவல் வேல்யூ கிடையாது. இதுக்கு மேலே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 20-25 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு போகும் அப்படின்றது இப்போ இந்த 40 நிமிஷம் ஏசி ஓடும்போது உங்களுக்கு எவ்வளோ பவர் கன்சியூம் ஆச்சோ அதை வச்சு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்.